ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா செண்டுல் அவியரிசி. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 செண்டுல் இலை, அதுக்கப்புறம் ஒரு முழு தேங்காய், அதுக்கப்புறம் 6 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க, 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 2 டம்ளரில் நம்ம வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முழு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை பாதி தேங்காய் துருவலாக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாதியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுக்கணும் அதிலேருந்து. அதுக்கப்புறம் அந்த செண்டுல் இலையையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 6 வச்சுருந்தோம், அதையும் நான் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி தேங்காவையும் இந்த செண்டுல் இலை அப்புறம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் தண்ணி, அதையும் ஊற்றி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்து நம்ம 3 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய், செண்டுல் இலை, அதுக்கப்புறம் அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெல்லம் தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ வெல்லத்தை லோ ஃப்ளேமில் வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். அதை நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது. இது ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸு, நல்ல ஹெல்த்தி. அந்த காலத்துலலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க இதை. இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு. அதை நம்ம இப்போது வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டி எடுத்து தனியை நம்ம அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதும் நம்ம வடிகட்டி அந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் ஆயிடுச்சு. அதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அது கெட்டியாக விடாமல் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ஏன் கிண்டி விட்டுட்டே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, தண்ணி கெட்டியாகக்கூடாது. வெல்லம் போட்டிருக்கனால அப்படியே கெட்டியாகும். அதனால் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பச்சை அரிசி, அதை எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதில் உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் நம்ம இப்போது மூடிடலாம். மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸில் திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. அரிசி ரொம்ப வெந்திருக்கக்கூடாது, ஆஃப் தான் பாயில் ஆகிருக்கணும். ஸோ எடுத்து நம்ம கிளறி எடுத்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான், செண்டுல் அவியரிசி ரெடி ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவி வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து சாப்பிட்ற மாதிரி, ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ஈஸியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. செண்டுல் அவியரிசி லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், உண்மையாகவே நல்லாயிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.